ஆடியோ வச்சேன். வணக்கம் தேவி. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்டது தர்மத்துப்பட்டி ஊராட்சி. தர்மத்துப்பட்டியிலிருந்து கோம்பை செல்லும் சாலையில் கடந்த சில மாதங்களாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளால் சாலை பணி நடைபெற்று வருகிறது. மேலும் மதுரை டு பழனி தேசிய நெடுஞ்சாலையும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தர்மத்துப்பட்டி கோம்பை சத்திரப்பட்டி பகுதியில் நல்லாம்பிள்ளை என்பவருக்கு சொந்தமான நிலம் உள்ளது. இந்த நிலத்தில் சுமார் 40க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் மற்றும் விவசாயம் செய்து வருகின்றனர். இங்கு சுமார் 5க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் விவசாயம் செய்து வருகின்றன. இந்த நிலமானது அருகில் உள்ள கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்று கூறப்படுகிறது. இந்த கோயிலின் நல்லாம்பிள்ளை பூசாரியாக பணி செய்து வருவதாகவும் பல வருடங்களாக இந்த நிலத்தை விவசாயம் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தர்மத்துப்பட்டி கோம்பை சாலைக்கு அமைக்கும் பணிக்கு இந்த விவசாய நிலம் இடைஞ்சலாக இருப்பதாகவும் அதற்கு அந்த நிலத்தை அரசு எடுத்துக்கொண்டு அதில் சாலை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் இப்பகுதியில் குடியிருக்கும் நல்லாம்பிள்ளை தொடர்ந்து எங்களது நிலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் உள்ள விவசாய பயிர்களுக்கு இழப்பீடு தாருங்கள் என்று தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் செய்து வருகின்றன. கடந்த சில மாதங்களாகவே உண்ணாவிரதம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் செய்த நிலையில் தற்போது திண்டுக்கல் கோட்டை ஆட்சியர் ஆர்டிஓ விசாரணையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று விவசாயிகள் சங்கம் சார்பாக அந்த விவசாய நிலத்தில் தென்னை மரங்களை அழிக்கக்கூடாது, அதற்குரிய இழப்பீடு வழங்கிவிட்டு தென்னை மரத்தை பிடுங்கி சாலை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று உண்ணாவிரத போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் இன்று காவல்துறையினர் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் உதவியுடன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் பொக்லீன் மற்றும் ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் அனைத்து தென்னை மரங்களையும் வேரோடு சாய்த்தனர். மேலும் அங்கிருந்த விவசாயிகளையும் குட்டுக்கட்டாக தூக்கி எறிந்தனர். இதில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. மரத்தில் ஏறி விவசாயி தென்னை மரத்திலிருந்து இறங்க மாட்டேன், எனக்கு உரிய இழப்பீடு வழங்குங்கள், விவசாயத்தை அழிக்காதீர்கள் என்று கூறிய நிலையில் அவர்களையும் குட்டுக்கட்டாக தூக்கி காவல்துறை வாகனத்தில் ஏற்றினர். பெண்களையும் காவல்துறை வாகனத்தில் ஏற்றினர். அதேபோல் தோப்புக்குள் இருந்த வாகனத்தின் மீதும் தென்னை மரத்தை சாய்த்து விட்டனர். இதனால் அப்பகுதியில் மிகப்பெரிய கலவர பூமியாகவே மாறி உள்ளது. தற்போது அப்பகுதியில் உள்ள விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர்.